ஆக்ட் 1952. இந்த ஆக்ட் வந்து ஒரு ஒரு பெக்குலியர் ஆக்ட். இந்த ஆக்டினுடைய ஆப்ஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கமர்ஷியல் வேர்ல்டு அண்ட் பிசினஸ் வேர்ல்டுல அரசு செய்யக்கூடிய சில வேலைகளை செய்வதற்கு ஒரு சிலர் நியமிக்கப்படுவார்கள். அந்த நியமிக்கப்படுபவர்களுக்கு பேரு தான் நோட்ரி. நோட்ரி அட்வொகேட்னு நம்ம கலோக்கியல சொல்லுவோம். ஸோ அதற்கான ஒரு சட்டம் 1952லயே வந்திருக்கு. இந்த நோட்ரி ஆக்ட் வந்து செக்ஷன் 1 to 15 வரைக்கும் உள்ள ஒரு ஆக்ட். 1ல இருந்து 15 வரைக்கும் செக்ஷன்ஸ் இருக்கு. விதிகள்னு பாத்தீங்கன்னா, ரூல்ஸ் பாத்தீங்கன்னா 1 to 17 வரைக்கும் இருக்கும். விதிகள் 1 to 17, செக்ஷன்ஸ் 1 to 15. உங்களுக்கு இன்டர்வியூல கேட்கலாம், இந்த நோட்ரி ஆக்ட் 1952ல எத்தனை செக்ஷன் இருக்குன்னா 15 செக்ஷன் இருக்கு, எத்தனை ரூல்ஸ் இருக்குன்னா 17 ரூல்ஸ் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஸோ இந்த நோட்ரி அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, நோட்ரிங்கிறவருக்கு ஏதாவது டெஃபினிஷன் கொடுக்குறாங்களா இந்த ஆக்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 2D ஆஃப் த ஆக்ட்ல நோட்ரிங்னா யாருன்னு சொல்றாங்க. செக்ஷன் 2D, பர்சன் அப்பாயிண்டட் as such அண்டர் திஸ் ஆக்ட். இந்த சட்டத்தின் கீழ் நியமனம் செய்யக்கூடியவர்கள் வந்து நோட்ரின்னு அழைக்கப்படுகிறார்கள் இருக்காங்க. அப்ப நோட்ரிங்கிறதுக்கு என்ன தகுதி அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். லீகல் பிராக்டிஷனர் சொல்லி 2Cல இருக்கு பாருங்க. 2 subclass C. Advocate enter in any role under the provisions of the Advocates Act in 1961. ஸோ ஒரு நோட்ரிக்கான தகுதி என்னன்னா, முதல்ல அவர் அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 கீழே தன்னை வழக்கறிஞராக பதிவு செய்து வைத்திருக்க வேண்டும். இது முதல் கண்டிஷன். அப்படிப்பட்ட நபர்களைத்தான் நோட்ரியாக நியமனம் செய்வதற்கு முதல் தகுதியாக எடுத்துக்கொள்றாங்க. அப்புறம் as far as the எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த அளவுல எத்தனை வருஷம் நோட்ரிக்கு தேவைப்படுதுன்னா 7 years. 7 வருஷம் வழக்கறிஞராக பதிவு செய்து பணி செய்திருக்க வேண்டும். இந்த 2 குவாலிபிகேஷன் தான் ஒரு நோட்ரிக்கு 1952 ஆக்ட்ல கொடுக்குறாங்க. இந்த 2 தகுதியும் இருந்தால், அவர் வந்து நோட்ரியாக நியமனம் செய்வதற்கு தகுதி படைத்தவர். சரி, இப்போ நோட்ரிங்கிற போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த பதவி அந்த ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்ல உள்ள போஸ்ட் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், the notary post is not a post which hold an office of profit. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. AR 1997, AR 1997, ஒரிசா, பேஜ் நம்பர் 1, டிவிஷன் பெஞ்ச். நித்யானந்த் கேஸ்ல பேர் வந்து நித்யானந்த் பேக்ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஒரிசா. இந்த வழக்குல தெளிவா சொல்றாங்க, நோட்ரி போஸ்ட் இஸ் நாட் ஆன் ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ஆதாயத்திற்கான பதவி நோட்ரி பதவி என்பது அல்ல. இதை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்ப நோட்ரியின் மூலமாக நோட்ரியாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு என்ன வருமானம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். எந்த வருமானமும் இல்லாமலே ஒருத்தரை நோட்ரியா கொடுத்து அவர் கையொப்பங்களை போட சொல்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது பின்னால் வரக்கூடியதுல பார்க்கலாம். முதல்ல அது ப்ராஃபிட் நோக்கத்தோடு உள்ள ஒரு ஆபீஸ் அல்ல அப்படிங்கிற மட்டும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். அப்புறம் நான் ஷார்ட்டா அப்படி சொல்லிட்டே வரேன். உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்டர்வியூ தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நோட்ரி ரினியூவலை பத்தி சொல்றாங்க. முதல்ல ரினியூடு ஃப்ரம் இயர் டு இயர் அப்படிங்கிறது பழைய ஜட்ஜ்மெண்ட். 19 AR 1978 அலகாபாத், பேஜ் 176. இதுல வந்து ரினியூவல்ங்கிறது 1 இயருக்கு ஒரு முறை ரினியூவல் பண்ணணும்னு முதல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இப்ப இந்த நோட்ரிங்கிறது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் போஸ்ட் இல்லன்ட்டோம். அப்புறம் இது சிவில் போஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருது.
கொஞ்சம் மியூட்ல வச்சுங்க பார்ட்டிசிபென்ட். இந்த போஸ்ட் சிவில் போஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்ப என்ன ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கான போஸ்ட் இல்ல. அப்புறம் சிவில் போஸ்டான்னு கேட்டா நோட்டரி போஸ்ட் இஸ் நாட் ஏ சிவில் போஸ்ட்ன்ட்டாங்க. ஸோ சிவில் போஸ்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விதமாக சிவில் போஸ்ட்ங்கிறத பார்ப்பாங்க. ஒன்னு குடியியல் பதவி. சிவில் போஸ்டுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா குடியியல் பதவி. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சிவில் போஸ்டுக்கு உரிமையியல் பதவி. ரெண்டு இருக்கு. ஆங்கிலம் ஒண்ணுதான். ஆனா குடியியல் பதவி, குடிமையியல் பதவி, குடியியல் பதவி, உரிமையியல் பதவின்னு ரெண்டு விதமா பாக்குறாங்க. இதுல நோட்டரிங்கிறது இந்த குடியியல் பதவினா என்னன்னு கேட்டீங்கன்னா, ராணுவம் போன்ற அமைப்புகளில் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் சிவில் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ட் தமிழ்ல வந்து குடியியல் பதவி, சிவில் போஸ்ட். அதே மாதிரி ஒரு அரசாங்கத்தின் கீழ் இராணுவத்துறை இல்லாத வேறு துறைகளில் பணிபுரிவதையும் ஒரு சில பதவிகளை வந்து சிவில் போஸ்ட்னு சொல்லுவாங்க. அது குடிமையியல் பதவி. குடியியல் பதவிங்கிறது ராணுவம் சம்பந்தப்பட்ட பதவி. குடிமையியல்ங்கிறது ராணுவம் தவிர ஏனைய பதவி இது துறைகளில் உள்ள பதவிகள். இந்த நோட்டரிங்கிறது ரெண்டு வகையிலையும் பார்க்கறாங்க. இது சிவில் போஸ்ட்ங்கிறது குடியியல் பதவியும் அல்ல, குடிமையியல் பதவியும் அல்ல அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் மூலமாக சொல்றாங்க. ஆர் கிறிஸ்டோபர் கேஸ்லா பேரு. ஆர் கிறிஸ்டோபர் வெர்சஸ் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இரிகேஷன் ஒர்க்ஷாப். எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இரிகேஷன் ஒர்க்ஷாப் இசாத் நகர் இப்படிங்கிற வழக்குல ஆர் கிறிஸ்டோபர் வெர்சஸ் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் இரிகேஷன் ஒர்க்ஷாப் இசாத் நகர், ஏஆர் 1966, அலகாபாத், பேஜ் நம்பர் 97. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, நோட்டரி போஸ்ட்ங்கிறது சிவில் போஸ்ட் இல்ல, சிவில் போஸ்ட்ங்கிறது டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட சிவில் போஸ்டும் இல்ல, அதர் தேன் டிஃபென்ஸ்ல உள்ள சிவில் போஸ்டும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ இது ஆபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டும் இல்ல, சிவில் போஸ்டும் அல்ல. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இது என்ன வகையான போஸ்ட்ங்க நம்ம பார்க்கணும். ஸோ ஒரு அட்வொகேட் ஆக்ட் 1961 படி அவர் என்ரோல் பண்றாரு, பிராக்டிஸ் பண்றாரு, அப்புறம் அவர் பிராக்டிஸ்ல நிரந்தரமா இருக்கிறார். இந்த நபரை அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவர் தகுதியுற்ற நபராக நியமனம் செய்வதற்கு முதல் ஒரு கிரிட்டீரியா எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில நேரங்கள்ல நாட்டுல வந்து பல மாநிலங்கள்ல பிரசிடென்ட் ரூல் வந்துடும். சில சூழ்நிலையில வரும். 356 வந்து ஆர்டிகல் 356 பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த நாட்டுல வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் அமைப்பு கூடிய ஒரு நிர்வாகம் இருக்காது, பிரசிடென்ட் ரூல் இருக்கும். இந்த காலகட்டத்துல பிரசிடென்ட் நோட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா நோட்டரி அப்பாயின்ட் பண்றது ஒண்ணு மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம், இந்த ரெண்டு பேருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. இப்ப இந்த இரண்டையும் தவிர பிரசிடென்ட் ரூல்ல இருக்கும்போது நோட்டரி அப்பாயின்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமாக பிரசிடென்ட் ஹஸ் எம்பவர்ட் டு அப்பாயிண்ட் நோட்டரிஸ் அண்டர் த நோட்டரிஸ் ஆக்ட் 1952ட்டாங்க. ஸோ பிரசிடென்ட்டுக்கும் எமர்ஜென்சி ரூல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தேவைப்பட்டால் நோட்டரி அப்பாயின்மெண்ட் செய்வதற்கு அதிகாரம் உண்டு அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட். வந்து 1991 வால்யூம் 1 எஸ்சிடி அப்படிங்கிற ஒரு ஜேர்னல் இருக்கு. எஸ்சிடி பேஜ் 35, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல உள்ளது. 1991 வால்யூம் 1 எஸ்சிடி பேஜ் 35, பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட். ஓகே, சரி. அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் வைஸா பிரிக்கிறாங்க. நோட்டரிக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தோம். இப்ப அவர் எந்த பிளேஸுக்கெல்லாம் வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் நோட்டரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு பர்டிகுலர் ஏரியால அவர் பிராக்டிஸ் பண்றாரு, அவர் ஆபீஸ் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த பர்டிகுலர் பிளேஸ், அவர் ஆபீஸ் இருக்கக்கூடிய இடம் அல்லது அவர் பிராக்டிஸ் பண்ணக்கூடிய இடத்துக்குள்ள
எத்தனை நோட்ரி அட்வொகேட்ஸ் தேவைங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அதை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோ அல்லது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோ தான் இருக்க முடியும். ஸோ இதை டிசைட் பண்றது அவங்க தான். எனி நம்பர் ஆஃப் நோட்ரி அட்வொகேட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த டிமாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தேவை எவ்வளவு இருக்குதோ அந்த பிளேஸ் ஆஃப் பிராக்டிஸ் ஏரியால எத்தனை தேவை ஏற்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டரியுடைய எண்ணிக்கையை நிர்ணயம் செய்து அப்பாயின்ட் பண்ணலாங்கிறாங்க. ஆனா அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு அட்வொகேட்டு, மனைவியும் கணவனும் அட்வொகேட்டு, ரெண்டு பேரும் ஒரே இடத்துல பிராக்டிஸ் பண்றாங்க, ஒரே இடத்துல வந்து ஆபீஸ் நடத்துறாங்கன்னு சொன்னா அந்த இரண்டு பேரையும் நோட்டரியாக அப்பாயின்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் குவாலிஃபிகேஷன் இருக்கு. 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அட்வொகேட் ஆக்ட் 1961 கீழே என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அஸ் நோட்ரி சரியானதா அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரையும், ஒரே வீட்டில் உள்ள கணவன் மனைவி இரண்டு பேரையும் ஒன்றாக நோட்டரி அட்வொகேட்டாக அப்பாயின்ட் பண்ண முடியாது. அதற்கான தடை எங்க இருக்குன்னா ரூல் 7 சப்ரூல் 3 சப்கிளாஸ் டி 7(3)D இதுல சொல்லிடுறாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப ஒரே ஏரியாக்குள்ள நோட்டரி அட்வொகேட்டா அப்பாயின்ட் பண்ண முடியாதுன்ட்டாங்க. இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏஆர் 1994 டெல்லி பேஜ் 269 டிவிஷன் பெஞ்ச். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நோட்டரி அட்வொகேட் அப்பாயின்ட் பண்றதுக்கு கம்யூனல் ப்ரிஃபரன்ஸ் உண்டா? அதையும் பார்க்கணும். எஸ்சி கேட்டகரி, பிசி, ஓபிசி கேட்டகரி, எஃப்சி கேட்டகரி அல்லது பிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன், இப்படி ஏதாவது ஒரு கேட்டகரி வைஸாக நோட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது கேட்டா அது நோட்டரி அப்பாயின்மெண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனே இல்லைன்ட்டாங்க. நோட்டரி அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு என்ன கம்யூனிட்டியில இருக்கணும் அல்லது பிசிக்கலி சேலஞ்சு பர்சனா இருக்கணுமா, அவங்கள மட்டும்தான் அப்பாயின்ட் பண்ணணுமா அப்படின்னு எந்த வித ஒரு ப்ரீ கண்டிஷனும் கிடையாது. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆஃப் நோட்டரி பிளாங்கிங் டு எஸ்சி கேட்டகரி, பிளாங்கிங் டு ஓபிசி கேட்டகரி, பிளாங்கிங் டு எஃப்சி கேட்டகரி ஆர் பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனை கொடுத்து பண்ண வேண்டியது இல்லை. இதெல்லாம் ஒரு நோட்டரிக்கான குவாலிஃபிகேஷன், அப்பாயின்மெண்ட்டுக்கான குவாலிஃபிகேஷனே இல்லை. ரெண்டு குவாலிஃபிகேஷன் தான் சொல்லப்பட்டிருக்கு. என்ரோல்மெண்ட் பண்ணிருக்கணும், பண்ணோம், 7 இயர்ஸ் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். வேற எந்த குவாலிஃபிகேஷனும் எந்த கேட்டகரியை வைத்து பிரிக்கப்படவில்லை. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஏஆர் 1994 டெல்லி பேஜ் 269. ஏஆர் 1994 டெல்லி பேஜ் 269. அடுத்தது, ஒரு ஏரியாவில், ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் எத்தனை நோட்டரி அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த ஏரியாவில் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ், அதாவது வணிகத்துவ முக்கியத்துவத்துக்கு தகுந்த மாதிரி தான் எத்தனை நம்பர் ஆஃப் அட்வொகேட் நோட்டரி அப்பாயின்ட் பண்ணுங்கிறத பற்றி பார்க்க முடியுங்கிறாங்க. ஸோ த கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஏரியா should be kept in mind. Commercial importance and demand of which should be kept in mind while fixing the number of notary advocates to be appointed in particular area. வேற எதையும் பார்க்க வேண்டியது இல்லை. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் முன்னாடி கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல இதையும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஏஆர் 1994 டெல்லி பேஜ் 269. சரி, இப்ப நோட்டரி அப்பாயின்ட் பண்றாங்கன்னா மிஸ்யூஸ் ஆஃப் பவர், இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கு, அவங்களை அப்பாயின்ட் பண்றாங்க. எகைன் ஆஃப்டர் அப்பாயின்மெண்ட் ஏதாவது மிஸ்யூஸ் ஆஃப் பவர் இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிறத பத்தி ஒரு கொஸ்டின் வருது. நோட்டீஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன், ரெண்டு வித கான்சிக்வன்சஸ் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஒன்னு நோட்டீஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் அண்ட் கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ். இந்த ரெண்டு கான்சிக்வன்சஸையும் ஃபேஸ் பண்ண வேண்டிய வரும் இன் கேஸ் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் பை தி நோட்டரி அட்வொகேட். ஸோ ஒன்னு ப்ராசிக்யூஷன் ஃபேஸ் பண்ணணும், இன்னொரு கேன்சலேஷன் ஆஃப் லைசன்ஸ்க்கு வந்துடுவாரு. இதை பத்தி சொல்லக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏஆர் 1996 சுப்ரீம் கோர்ட் பேஜ் 1894. ஸோ மிஸ்யூஸ் ஆஃப் பவரை வந்து எப்போதுமே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுது இந்த ஆக்ட்.
அப்புறம் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ நோட்டரி அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த கவர்மெண்ட் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ரெஜிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. செக்ஷன்ஸ் 4 ஆஃப் த ஆக்ட் அதை பத்தி தான் சொல்லுது. அந்த ரெஜிஸ்டர்ல என்னெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த நோட்டரி அட்வொகேட்டோட நேம், டேட் ஆஃப் பர்த், ரெசிடென்சியல் அண்ட் ப்ரொஃபஷனல் அட்ரஸ். ரெசிடென்சியல் அட்ரஸும் ப்ரொஃபஷனல் அட்ரஸும் வெவ்வேறு இருக்கலாம், அல்லது ஒரே இடத்துல இருக்கலாம். இருந்தாலும் 2 விதமாக இருந்தால் அந்த 2யும் அவங்க அந்த ரெஜிஸ்டர்ல மெயின்டைன் பண்ணும். அவர் என்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனாரோ அந்த டேட்ல அந்த ரெஜிஸ்ட்ரியில அவருடைய பேரை என்ட்ரி பண்ணிடணும். அவருடைய குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத டீட்டெயில் அவங்க கொடுத்துக்கணும். வேற ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் அந்த டீட்டெயில்களையும் அந்த செக்ஷன் 4ல உள்ள ரெஜிஸ்டர்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிச்சயமாக அந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது கவர்மெண்ட்டுக்கான ஒரு டியூட்டி. நோட்டரி அட்வொகேட்டுக்கான டியூட்டி பிறகு வருவோம். இது கவர்மெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் டியூட்டி. இதை நிச்சயமாக 2 அரசாங்கங்களும் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் ஒன்ஸ் அப்பாயிண்டட், இப்ப ரினியூவல் ஆஃப் சர்டிபிகேட் ஒரு முறை அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னா அது லைஃப் லாங்கா அவங்க நோட்டரி இதை பண்ண முடியாது. ரினியூவல் ஆஃப் சர்டிபிகேட் இஸ் நெசசரி. ரினியூவல் ஆஃப் சர்டிபிகேட் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் பிக்சேஷன் ஆஃப் குவாட்டா மூலமாக ரினியூவல் பண்ணலாமானா, எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது பிக்சேஷன் ஆஃப் கோட்டா கிடையாதோ அந்த பேசிஸ் ஆஃப் காஸ்ட் ஆர் அதர் குவாலிஃபிகேஷன், அதே மாதிரி ரினியூவல் ஆஃப் சர்டிபிகேட்லயும் கிரவுண்ட் ஆஃப் கோட்டால ரினியூவல் பண்ணக்கூடாது. இவர் எஸ்சி கேட்டகரி, இவருக்கு ரினியூ பண்ணணும், இவர் எம்பிசி கேட்டகரி, இவர் ஓபிசி கேட்டகரி, இவருக்கு ரினியூவல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எந்த குவாலிஃபிகேஷனையும் ரினியூவலுக்கு ஒரு கிரவுண்டாக எடுக்க முடியாது. அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் எஸ் வெங்கடேசன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். எஸ் வெங்கடேசன் வெர்சஸ் கவர்மெண்ட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஏஆர் 2003, ஆந்திர பிரதேஷ், பேஜ் 212. அப்புறம் ரினியூவலுக்கு எப்போ அப்ளை பண்ணணும்? ஒன்ஸ் அப்பாயிண்டட்னா ரினியூவல் இஸ் நெசசரி வித்தின் ஏ பிரிஸ்கிரைப்டு பீரியட். எப்போ ரினியூவல் அப்ளை பண்ணணும்னா, அந்த கொடுக்கப்பட்ட சான்றிதழ், அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட சான்றிதழ் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு தான் நிலுவையில் இருக்கும். அந்த நிலுவையில் இருக்கும் காலகட்டத்திலேயே அது எக்ஸ்பைரி ஆவதற்கு முன்னரே ரினியூவலுக்கு அப்ளை பண்ணணும். எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணா ரினியூவலுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்ப ரினியூவல் எப்ப பண்ணணும்னா, பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் த லாஸ்ட் சர்டிபிகேட். முக்கியமான விஷயம் அதான். ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் இருக்கிறவங்க செகண்டுக்கு ரினியூவல் கொடுப்பாங்க. எகைன் ரினியூ பண்ணிட்டே வாரானா அவருடைய கடைசி சர்டிபிகேட் எந்த வருஷத்துல இஷ்யூ பண்ணப்பட்டதோ அது முடிவடைவதற்கு முன்னர் அந்த ரினியூவலுக்கான அப்ளிகேஷனை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கொடுத்தால் லீகலி நாட் பெர்மிசபிள் டு ரினியூ த சர்டிபிகேட். இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இந்த ரினியூவலை பத்தி சொல்லக்கூடிய செக்ஷன் செக்ஷன் 5 சப்கிளாஸ் 2 ஆஃப் த நோட்டரி ஆக்ட் 1952. செக்ஷன் 5 சப்கிளாஸ் 2. சுஷில் குமார் குப்தா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். இந்த வழக்கில் இதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. ஏஆர் 1995, பாட்னா, பேஜ் 127. இப்ப இந்த போஸ்ட் சிவில் போஸ்ட் இல்லைன்னு சொன்னோம். சிவில் போஸ்ட்ங்கிறது டிஃபென்ஸுக்கு கீழே வரக்கூடிய சிவில் போஸ்ட், அதர் தான் இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் வரக்கூடிய சிவில் போஸ்ட். 2 சிவில் போஸ்ட்லயும் இந்த நோட்டரி ஆக்ட், நோட்டரி அட்வொகேட்டுடைய போஸ்ட் சிவில் போஸ்ட் இல்லைன்னு பார்த்தோம். அப்படின்னு சொன்னா இதை எங்க கார்லேட் பண்ணி பாக்குறாங்கன்னா, ஆர்டிகிள் 311 சப்கிளாஸ் 2, ஆர்டிகிள் 311 சப்கிளாஸ் 2 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த நோட்டரி ஆக்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. என்ன தொடர்புன்னு பாத்தீங்கன்னா, அங்க சிவில் போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு இன் கேஸ் ஆஃப் கிரிமினல் கன்விக்ஷன், அப்ப டிஃபென்ஸ்ல இருக்கிறவங்களும் அதர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சிவில் போஸ்ட் ஆக்குபை பண்ணி இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ஸ் கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ல கன்விக்ஷன் எடுத்துட்டாங்கன்னா அவங்க வித்தவுட் என்கொயரி they can be removed, dismissed from the service. இது ஆர்டிகல் 311 சப்கிளாஸ் 2ல இருக்கு. இப்ப நோட்டரி அட்வொகேட் ஒருத்தர் மிஸ்கான்டக்ட் ப்ரூவ் ஆகுதுன்னு சொன்னா அவருக்கு ஆர்டிகல் 311 சப்கிளாஸ் 2 அப்ளை ஆகுமானா? நிச்சயமா அப்ளை ஆகாது. ஏன்னா நோட்டரிங்கிற போஸ்ட் சிவில் போஸ்ட் இல்ல. ஸோ த ப்ரொடெக்ஷன் அண்டர் செக்ஷன் 311 சப்கிளாஸ் 2
of the Constitution will not be applicable to the notary advocate. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. ஆர்டிகல் 311 சப்கிளாஸ் 2ல ரெண்டு விஷயம் பாக்குறாங்க. ஒன்னு, அவருக்கு ரைட் ஆஃப் ஹியரிங் கொடுக்காமல் அவர் மேல டிபார்ட்மெண்டல் என்கொயரியில எதுவும் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ண முடியாது. பட் இன் கேஸ் ஆஃப் கிரிமினல் கன்விக்ஷன் against a civil servant, he can be removed or dismissed from the service under Article 311 subclass 2 of the Constitution. ஆனா நோட்டரியை பொறுத்த அளவுல அந்த protection under section under Article 311 subclass 2 of the Constitution will not be applicable. இதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா ஏஆர் 1967 அலகாபாத் பேஜ் 173. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் அத்தாரிட்டி இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டோட நோட்டரியை கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. நோட்டரி அட்வொகேட்டு ஒரு ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டிக்கான அதிகாரத்தின் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நோட்டரி அட்வொகேட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி அண்டர் த இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1908, அந்த ஆக்ட்ல அவர் என்னெல்லாம் செயல்பட முடியுமோ அந்த அதிகாரம் இருக்கோ அதெல்லாம் நோட்டரி அட்வொகேட்டுக்கு கிடையாதுன்ட்டாங்க. அதனால ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி என்னென்ன பவர்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த பவர்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு நோட்டரி அட்வொகேட்டுக்கு எந்தவித அதிகாரமும் வழங்கப்படவில்லை. இது சம்பந்தமான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏஐஆர் 1982 மெட்ராஸ் பேஜ் 372. இப்ப ஒரு நோட்டரி அட்வொகேட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒரிஜினலை பார்த்துட்டு அதனுடைய ஜெராக்ஸ் போட்டோ காப்பியை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவர் அட்டஸ்ட் பண்றாரு. இதுதான் கேஸ். இப்போ ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை பார்க்குறாரு, அதனுடைய போட்டோ காப்பியை பார்க்குறாரு, போட்டோஸ்டேட் காப்பியை ஒரிஜினலோட கம்பேர் பண்ணி பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நோட்டரைஸ் பண்றாரு. இப்ப அந்த டாக்குமெண்ட்டை ப்ரூவ் பண்றது விஷயமாக நீதிமன்றத்தில் ஒரு சேலஞ்ச் ஏற்படுது. இந்த நோட்டரி அட்வொகேட்டை விட்னஸா கால்ஃபார் பண்ணணுமா வேண்டாமா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த நோட்டரி ஆக்ட்ல சொல்லப்படாத ஒரு விஷயம் இது. எங்க அவரை விட்னஸா கூப்பிடணும் எதுவும் சொல்லப்படலை. இப்ப அவரை விட்னஸா கூப்பிடணுமா, அவர் அழைத்து தான் அந்த இதை நிறுவனம் செய்யணுமானா நோட்டரி அட்வொகேட்டை need not be called as a witness. நோட்டரி அட்வொகேட் need not be called as a witness. ஸோ ஒரு டாக்குமெண்ட்டை அவர் அட்டாச் பண்ண முன்னோக்குட்டி ஒரிஜினலை பார்க்குறாரு, போட்டோஸ்டேட் காப்பியை பார்க்குறாரு, ரெண்டையும் கம்பேர் பண்ண அதற்கப்புறம் நோட்டரைஸ் பண்ணோம்னு அவர் அதில் இன்டாஸ் பண்ணியிருந்தாருன்னா he need not be called as a witness. அப்போ ஒரு நோட்டரி அட்வொகேட் ஒரு ஜெராக்ஸ் காப்பியை அவர் போட்டோஸ்டேட் காப்பியில அட்டாச் பண்ண போறாருன்னு சொன்னா இதை சேர்த்து அவர் எழுதணும். ஒரிஜினலோட நான் அந்த போட்டோஸ்டேட் காப்பியை கம்பேர் பண்ணி பார்த்தேன், அதற்கப்புறம் தான் நான் சான்றோ போமுட்டேன்னு சொல்லி இவர் கையெழுத்து போட்டாருன்னா he need not be called as a witness. Without his presence, the document attested by the notary can be proved and admissible in evidence-ங்கறாங்க. இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் ஏஆர் 1992 பஞ்சாப் அண்ட் ஹரியானா பேஜ் 145. இதுக்கப்புறம் நோட்டரிக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கடமை இருக்கு பாருங்க. ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நோட்டரைஸ் பண்ண போறாருன்னா அந்த எக்ஸிக்யூட்டன்ட முதல்ல ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமான விஷயம் அதுதான். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டன்ட் ஆஃப் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இஸ் நெசசரி. அந்த நோட்டரி மஸ்ட் டேக் கேர். நீங்க தான் நோட்டரி அட்வொகேட்டு தான் அதுல கவனம் செலுத்தி ஆகணும். இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து போட்டோஸ்டேட் காப்பிலேயோ சர்டிஃபைடு காப்பிலேயோ சர்டிஃபைடு அஸ் ஏ ட்ரூ ஒரிஜினல் காப்பின்னு சொல்லி ஒரு அட்டஸ்டேஷனை நோட்டரி கொடுக்கணும். அல்லது ஐடென்டிஃபிகேஷன் தெரியலன்னா, ஐடென்டிஃபிகேஷன் தெரியாமலே நீங்க நோட்டரைஸ் பண்ணிட்டீங்கன்னா நாளைக்கு மிஸ்கான்டக்ட்ல லைபிள் ஆயிருவீங்க. அதனால ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் தி எக்ஸிக்யூட் ஆஃப் த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இஸ் நெசசரி. It is a bounden duty on the part of the notarized advocate to find out the identification of the executant of the document. இதான ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏஆர் 1992 பாம்பே
பேஜ் நம்பர் 149. பேஜ் 149. அடுத்தது அப்பாயின்மெண்ட் ஆஃப் நோட்ரி. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நோட்ரி போஸ்ட்டுங்கிறது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இல்ல, சிவில் போஸ்ட் இல்ல அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்படின்னா நோட்ரி அட்வொகேட்டுக்கு கால் ஃபார் பண்ணலாமா, அப்ளிகேஷனை கால் ஃபார் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட்டுக்கு எப்பொழுதுமே வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க, இன்விடேஷன் பண்ணுவாங்க, ஓப்பன் இன்விடேஷன் இருக்கும். இப்ப இதுக்கு பண்ணலாமான்னு கேட்டா, இப்ப நடைமுறையில கால் ஃபார் பண்றாங்க, அப்ளிகேஷன் கால் ஃபார் பண்ணி தான் கேட்கறாங்க. ஆனா பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, பப்ளிகேஷன் இன்வைட்டிங் அப்ளிகேஷனுக்கு நோட்டரைஸ் ஆக்ட்ல ப்ரொவிஷன் இல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு நடைமுறையில கால் ஃபார் பண்றாங்க, ஓப்பன் இன்விடேஷன் கொடுக்காங்க, அதுக்கான பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. பட் there is no specific provision in the notary act in 1950. நோட்டரி ஆக்ட்ல எங்கேயும் பப்ளிகேஷன் கொடுக்கறத பத்தி எந்த வித செக்ஷனும் இல்லை. இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. இது கன்வீனியன்ஸ் ஷேக்குக்காக இந்த அப்ளிகேஷன் அவங்க கொடுக்குறாங்க, பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. இதுக்கான ஒரு ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா, நந்தா கிஷோர் கங்காராம், நந்தா கிஷோர் கங்காராம் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஏஆர் 2007, பாம்பே, பேஜ் 186. முதல்ல ஒரு டியூட்டி பார்த்தோம். செக்ஷன் 4ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் பவுண்ட் ஆன் டியூட்டி டு மெயின்டைன் த ரெஜிஸ்டர் அப்படின்னு ஒரு டியூட்டி பார்த்தோம். அடுத்த டியூட்டி என்னன்னு பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ் ஸ்டேட்டுக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் ஒரு பப்ளிஷ் பண்ணணும் அபிஷியல் கெசட்ல. என்ன பப்ளிஷ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் நோட்டரிஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட். ஒவ்வொரு வருஷமும் எத்தனை பேரை நோட்டரியாக அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறாங்க லிஸ்ட கெசட்ல பப்ளிஷ் பண்ணணும். அண்டு அந்த வருஷ தொடக்கத்துல அப்பாயின்மெண்ட் பண்ணது போக ஏற்கனவே அப்பாயின்ட் பண்ணப்பட்டு பிராக்டிஸில் இருப்பாங்க நோட்டரியாக, அவங்க எத்தனை பேருங்கிற லிஸ்டையும் ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் கட்டாயமாக இந்த ரெண்டு அரசும் அவங்களுடைய அபிஷியல் கெசட்ல பப்ளிஷ் பண்ணுங்கிறாங்க. இதை சொல்லக்கூடிய செக்ஷன் வந்து செக்ஷன் 6. அப்புறம் சீல் ஆஃப் நோட்டரிக்கு என்ன சீலு, என்ன ஃபார்மட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரூல்ல கொடுத்துருக்காங்க. பாத்துங்க, ரூல்ல வந்து மாடல் கொடுத்துருக்காங்க, சீலுக்கான மாடல் ரூல்ல தெளிவாக பிரிண்ட் அவுட்டே கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த ரூல் எடுத்து இதை பாத்துக்கோங்க. இதான் சீல், பிரிஸ்கிரைப்டு சீல் இருக்கும். ஒவ்வொரு நோட்டரி அவங்க இஷ்டத்துக்குலாம் சீல் வந்து தயாரிச்சுக்க கூடாது. அப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் நோட்டரிஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன், அவங்களுக்கு என்ன கடமைகள் அல்லது என்ன மாதிரி இயக்கங்கள் அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோட்டரிங்கிறவர் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 138 கீழே வர்றாரு. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை அட்டஸ்ட் பண்றாருன்னா அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்னு கேட்டீங்கன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக், பில் ஆஃப் லேடிங், இப்படி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881ல சில டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவர் அட்டஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த ஒரு நபர். அப்படிப்பட்ட நபருக்கு நோட்டரி ஆக்டின் கீழே என்னென்ன அவர் ஃபங்க்ஷன் பண்றாருங்கிறது செக்ஷன் 8ல ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. செக்ஷன் 8ல சப்கிளாஸ் 8(1)(a) to L வரைக்கும் பாருங்க, I வரைக்கும் இருக்கு. இதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் அவர் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எந்த ஆவணத்தையும் அவர் சரிபார்ப்பது, அதிகாரப்பூர்வமாக்குவது, சான்றிடுவது அல்லது சான்றொப்பம் இடுவது, இது அவருக்கான ஃபங்க்ஷன். எந்த ஒரு ஆவணத்தையும் சரிபார்த்து அதிகாரப்பூர்வமாக்குவது, அதை வந்து ஆத்தன்டிகேட்டடா மாற்ற முடியும். ஒரு சாதாரண டாக்குமெண்ட்டை அது வந்து அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்ட்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா நோட்டரி அட்வொகேட் இருக்கு. அப்புறம் அதை வந்து சான்றொப்பம் விடுவது, என்டாஸ் பண்றது, இதுவும் அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் முக்கியமானது பாத்தீங்கன்னா, செக்ஷன் 8ல பாருங்க, முக்கியமானது, நபர் எவருக்கும் ஆணை உறுதிமொழி செய்து வைப்பது அல்லது
நபர் எவரிடமிருந்து உண்மை உறுதிமொழி ஆவணம் பெறுவது. இது தமிழ்ல படிச்சீங்கன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அஃபர்மேஷன் அண்ட் ஓத் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. அஃபர்மேஷன் அண்ட் ஓத். ஒரு நோட்டரி அட்வொகேட்டு சத்தியப்பிரமாணம் செய்து வாக்குமூலம் பதிவு செய்ய முடியுமா? அவர் அஃபர்மேஷன் மூலமாக ஒரு வாக்குமூலத்தை கொடுப்பவரிடம் பதிவு செய்து சான்றப்பம் விட முடியுமா? இதை பத்தி சொல்லக்கூடியதான் 8E. 8E என்ன சொல்றாங்கன்னா, அட்மினிஸ்டர் ஓத் டு ஆர் டேக் அஃபிடவிட் ஃப்ரம் எனி பர்சன் அப்படின்னு செக்ஷன் 8E சொல்றாங்க. அப்போ ஒரு நோட்டரி அட்வொகேட்டால சத்தியப்பிரமாணம் செய்து ஒருவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யலாம், அதை சான்றப்பம் விடலாம். அல்லது சத்தியப்பிரமாணமே வேண்டாம், ஆணையுறுதியின் அடிப்படையில். சத்தியப்பிரமாணத்துக்கும் ஆணையுறுதிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆணையுறுதி அது மெய்யுறுதி. அதாவது ஓத்துங்கிற வாழ்க்கு தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா மெய்யுறுதி. மெய்யுறுதினா உண்மையை மட்டும்தான் சொல்றாருன்னு அர்த்தம். மெய் உறுதியாக சொல்லப்படுகிறது. அப்போ உண்மையை மட்டும் சொல்றதுதான் இங்கிலீஷ்ல வார்த்தை ஓத்து. ஆனா அதே அஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா ஆணையுறுதி. நான் ஆணையிட்டு சொல்கிறேன், நான் சொல்வது உண்மை, அதுல பொய் கூட இருக்கலாம். ஸோ எப்பொழுதுமே ஓத்துக்கான எஃபெக்ட் அஃபர்மேஷன்ல இருக்காது. இங்க 8E நோட்டரி அட்வொகேட்டு ஒரு நபருடைய வாக்குமூலம் கொடுப்பதற்கு முன்னர் சத்தியப்பிரமாணமும் செய்து வைக்கலாம், அல்லது அஃபர்மேஷன் மூலமாக இந்த வாக்குமூலத்தை அவர் சான்றிட்டு கொடுக்கலாம். இந்த நோட்டரி அட்வொகேட்டு இந்தியன் ஓத் ஆக்டின் கீழே ஓத்து எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப நோட்டரி ஆக்ட்ல தான் 8E அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கவருக்கு. நல்ல டிஸ்டிங்விஷன் புரிஞ்சுங்க. ஓத் ஆக்ட் 1952 அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு, சத்தியப்பிரமாணம் செய்து வாக்குமூலம் பதிவு செய்து சான்றப்பம் செய்யலாம். ஆனா இந்தியன் ஓத் ஆக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு பாருங்க, அந்த ஆக்டின் கீழே அவர் ஒரு சாட்சிக்கு சத்தியப்பிரமாணம் செய்து வாக்குமூலம் பதிவு செய்து சான்றப்பம் செய்ய முடியுமானா அந்த அதிகாரம் நோட்டரி அட்வொகேட்டுக்கு கிடையாது. அங்க அதிகாரம் இருப்பதை இவர் பயன்படுத்த முடியாத காரணத்தினாலதான் நோட்டரி ஆக்ட் 1952 செக்ஷன் 8E ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் அவருக்காகத்தான் அதை கொடுத்துருக்காங்க. இப்ப இதே மாத்தி யோசிங்க. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு, அது ஒரு ஜட்ஜி, இந்தியன் ஓத் ஆக்ட்ல ஒரு நபருக்கு சாட்சியம் பதிவு செய்வதற்கு முன்பு சத்தியப்பிரமாணம் பண்றாரு. சத்தியப்பிரமாணத்தின் அடிப்படையில தான் சாட்சி சாட்சியம் கொடுக்குறான். அதன் பின்னர் அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ ஜட்ஜோ அந்த டெபோசிஷன் கடைசியில சான்றப்பம்ன்றார். என் முன்னிலையில் திறந்த நீதிமன்றத்தில் சாட்சி சொல்ல சொல்ல பதிவு செய்யப்பட்டதுன்னு அவர் சான்றப்பம் கொடுக்காரு. இந்த நீதிபதி, இந்த மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜட்ஜி நோட்டரிஸ் ஆக்ட் செக்ஷன் 8E கீழே ஓத் பண்ண முடியுமா, அஃபர்மேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது அவரால முடியாது. அவர் இந்தியன் ஓத் ஆக்ட்ல மட்டும்தான் சாட்சிகளுக்கு சத்தியப்பிரமாணம் செய்து வைக்க முடியும். ஆனா நோட்டரி ஆக்டின் கீழே தான் ஓத் எடுத்து கொடுக்க முடியும். அதனால ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஒரு செக்ஷன் ஒரு தனி ஆக்ட்ல இருக்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு, நோட்டரிக்கு நோட்டரி ஆக்ட்லயே அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இது ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா, இந்தியன் ஓத் ஆக்ட்ல செக்ஷன் 4 to 7 பார்த்தா அதுல நமக்கு காரணங்கள் புரியும். இந்தியன் ஓத் ஆக்ட் செக்ஷன் 4 to 7 அங்க சில நேரங்கள்ல சில சைல்டுக்கு சத்தியப்பிரமாணம் செய்து சாட்சியம் பதிவு செய்ய வேண்டாம். சத்தியப்பிரமாணம் செய்யாமல் சாட்சியம் பதிவு செய்யலாமான்னா சில நபர்களுக்கு சத்தியப்பிரமாணம் தேவையில்லைங்கிறது அங்க சொல்லப்படுது. ஆனா நோட்டரி ஆக்ட்ல நீ சத்தியப்பிரமாணம் செய்துதான் சான்றொப்பம் செய்ய முடியும். அதனால ரெண்டுக்கு உள்ள வித்தியாசத்தையும் அதுல நீங்க பாத்துக்கிறீங்க. ஸோ இது ஒரு நோட்டரியோட ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனாக அது பார்க்கப்படுது. அதே போல இந்தியாவுக்கு வெளியே உள்ள ஒரு நாடு, நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே ஒரு நாடு இருக்கு. அது எந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா செக்ஷன் 8G, சப்கிளாஸ் G பாருங்க, இது ஒரு முக்கியமானது. இந்தியாவுக்கு வெளியே உள்ள ஒரு நாடு அல்லது இடத்திற்கு செயலுதவி தரக்கூடிய வகையில், இந்தியாவுக்கு வெளியே உள்ள ஒரு நாடு அல்லது ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு செயல் நடக்குது, அந்த ரெண்டுக்கும் இவர் சான்றப்பம் விட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அவுட் சைடு இந்தியால ஒரு அஃபிடவிட் ப்ரிப்பேர் ஆகுது, அதுல அவர் சைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா தொடர்பான இடமாக இருந்தால் அந்த வெளிநாட்டில் உள்ள இடத்தில் வைத்து அவர் சான்றப்பம் செய்து கொடுக்கலாம், அல்லது இந்தியாவில் வச்சு சான்றப்பம் செய்து கொடுக்கலாம். இதுதான் 8G சொல்றாங்க. ஸோ முக்கியமான ஃபங்க்ஷன் அவருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா, அவர் ஆர்பிட்ரேட்டராக செயல்படலாம். ஒரு நோட்டரிக்கும் ஆர்பிட்ரேட்டருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க காலகட்டம். ஆனா பிரமாதமான ஒரு செக்ஷன் கொடுத்துருக்காங்க. 8HBங்கிற செக்ஷன்ல
Notary act as an arbitrator. Notary act as a mediator. Notary act as a counselor, conciliator. So, arbitration, mediation, conciliation. இந்த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெட்ரஸல் ஃபோரத்துல வரக்கூடிய கேட்டகரைஸ்ல எல்லாம் அவர் வந்து தன்னை வந்து நோட்டரியாக இருந்து ஆக்ட் பண்றாரு இந்த 3 விதத்திலையும். இதுதான் அவருடைய முக்கியமான ஃபங்க்ஷன். அப்புறம் நோட்டரி வந்து ஓத் அட்மினிஸ்டர் பண்ண முடியுமா அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் 80E. இதுக்கு டைரக்டா ஒரு ஜட்ஜ்மெண்டே கொடுக்குறாங்க. 1968 பார்ட் 72, 1968 பார்ட் 72, கல்கட்டா வீக்லி நோட்ஸ், கல்கட்டா வீக்லி நோட்ஸ், CWN, கல்கட்டா வீக்லி நோட்ஸ், பேஜ் 594, 594. இப்ப நான் உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜட்ஜி நோட்டரிஸ் ஆக்ட்ல 80E கீழே அஃபர்மேஷனோ ஓத்தோ விட்னஸுக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு பதில் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் மூலமாவே உங்களுக்கு கொடுக்குறாங்க. த பவர் ஆஃப் அட்மினிஸ்டரிங் ஓத் ஆர் டேக்கிங் அஃபிடவிட் அண்டர் செக்ஷன் 81E ஆஃப் த ஆக்ட் இஸ் கன்ஃபைன்ட் ஒன்லி டு த பர்சன்ஸ் அப்பாயிண்டட் அஸ் நோட்டரிஸ், நாட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜட்ஜஸ் அப்படின்னே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் 1974 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் 137. ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. மேஜிஸ்ட்ரேட் எடுக்கக்கூடிய ஓத்துங்கிறதுக்கும் நோட்டரி எடுக்கக்கூடிய ஓத்துங்கிறதுக்கும் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்ட்ல எடுக்கிறாங்களே ஒழிய ஒரு ஆக்ட்ல உள்ளவர் இன்னொரு ஆக்ட்ல உள்ள அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. அந்த அளவுல வந்து நோட்டரிக்கு தனியாக ஒரு ப்ரொவிஷனை கொடுத்துட்றாங்க. இப்ப நோட்டரி வந்து சீல் வைக்காம விட்டுருந்தாரு. ஒரு டாக்குமெண்ட் அட்டஸ்ட் பண்றாரு அல்லது ஒரு எக்ஸிகியூஷன் ஆஃப் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபை பண்றாரு, அதுக்கப்புறம் அவர் அட்டஸ்ட் பண்றாரு. அட்டஸ்ட் பண்ணும்போது சீல் வைக்காம விட்டுட்டாரு. இந்த அட்டஸ்டேஷன் வேலிடா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ எப்பொழுதுமே ஒரு நோட்டரி அட்டஸ்டை பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா அதுல முக்கியமாக வேண்டியது சிக்னேச்சர் இருக்கணும், சிக்னேச்சர் இருக்கணும், டேட் இருக்கணும், சீல் இருக்கணும். இந்த 3ல எது ஒன்று மிஸ்ஸிங்னாலும் அது வேலிட் அட்டஸ்டேஷன் கிடையாது. நான் கம்ப்ளைன்ஸ்ங்கிற ஒரு கேட்டகரியில கொண்டு வந்துடுறாங்க. நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த ரூல் ரெக்கார்ட் டு பி ஃபாலோடு பை த நோட்டரி அட்வொகேட் காசஸ் தி இன்வேலிட் டாக்குமெண்டா மாத்திரும். அதுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் AR 1997, AR 1997, கர்நாடகா, பேஜ் 275, பேஜ் 275. அப்புறம் இந்த சர்டிபிகேட் இல்லாம நோட்டரிங்கிற அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் இல்லாம யாரும் வந்து நோட்டரின்னு பிராக்டிஸ் பண்ண முடியாதுன்னு ஒரு ஸ்பெசிபிக் பார் செக்ஷன் 9ல கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 9ல வெளிப்படையாக ஒரு தடை இருக்கு. யாரெல்லாம் நோட்டரியாக அப்பாயின் பண்ணப்பட்டு சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட், அவங்க மட்டும்தான் நோட்டரியாக செயல்படலாம், மற்ற யாரும் செயல்பட முடியாது. ஆனால் ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் கொடுக்குறாங்க. செக்ஷன் 9ல ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் இருக்கு. ப்ரொவிஷனல் கிளாஸ் வந்துட்டாலே அந்த மெயின் செக்ஷனுக்கு ஒரு விதிவிலக்காகத்தான் அது உருவாக்கப்பட்டிருக்கும். சட்டத்தினுடைய எய்மே அதுதான். ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் இருக்குன்னா மெயின் பார்ட் ஆஃப் த செக்ஷன்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு ஒரு விதிவிலக்கை சொல்ல போறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா சர்டிபிகேட் இல்லாத யாரும் நோட்டரி அட்வொகேட்டாக பிராக்டிஸ் பண்ண முடியாது. இதுல எதா விதிவிலக்காக கொடுத்துருக்க முடியும்னு பாத்தீங்கன்னா அவருடைய கிளார்க், ஒரு நோட்டரி அட்வொகேட்டுடைய கிளார்க் இருக்காரு, அவர் நோட்டரி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாரு. உதாரணத்துக்கு பாருங்களேன், பிரசன்டேஷன் ஆஃப் எனி ப்ராமிசரி நோட்டு, ப்ராமிசரி நோட்டு தயார் பண்ணி கொடுக்குறாரு. அப்புறம் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை தயார் பண்ணி கொடுக்குறாரு. பேமெண்ட்டுக்கான சில டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி கொடுக்குறாரு. இது எல்லாம் செய்யக்கூடிய யாருடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நோட்டரியோட ஃபங்க்ஷன். அதை அவருடைய கிளார்க் செய்து கொடுத்தாருங்கிறதுக்காக அது நான் கம்ப்ளைண்ட் சொல்லக்கூடாது. அவர் கிளார்க் செய்து கொடுத்ததாக செக்ஷன் 9ல வேற யாரும் செய்யக்கூடாதுங்கிற தடை இருப்பதால் நோட்டரி அட்வொகேட்டுடைய கிளார்க் அந்த வேலைகளை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறது தான் ப்ரொவிஷனல் கிளாஸா செக்ஷன் 9ல கொடுத்துருக்காங்க. அப்ப நோட்டரி மட்டும்தான் அட்டஸ்ட் பண்ண முடியும், நோட்டரி மட்டும்தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நோட்டிங் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டா நம்ம ஆமான்னு பதில் சொல்லிடுவோம். இல்ல சார், செக்ஷன் 9ல ஒரு ப்ரொவிஷனல் கிளாஸ் இருக்கு, அதன்படி இந்த நோட்டரியோட கிளார்க் இந்த வேலைகளை செய்து கொடுக்கலாம் நோட்டரிக்கு அப்படின்னு இருக்குன்னு நம்ம டைரக்ட் ஆன்சர் அதுல நம்ம கொடுக்க முடியும். அப்புறம் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. ஒரு நோட்டரி மேல மிஸ்கான்டக்ட்ல அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கையில அந்த மிஸ்கான்டக்ட் ப்ரூவ் ஆகுது.
வாட் இஸ் அ லீகல் கான்சிக்வன்சஸ் தேர் ஆஃப்டர். அதுக்கப்புறம் சட்டப்படியான விளைவுகள் என்னென்னலாம் இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அவர் நோட்ரி பண்றதை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாம். அது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கமிட்டி. ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அவர் நோட்டரியா ஆக்ட் பண்ணக்கூடாது, நிப்பாட்டி வைக்கலாம். அல்லது அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி விட்டுலாம். அது டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் தி சார்ஜ், மிஸ்கான்டக்ட் எந்த அளவு இருக்கோ அதை பொறுத்து. இதை தவிர வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் அட்வொகேட் ஆக்ட் 1961ல அட்வொகேட்டா என்ரோல் பண்ணியிருந்தாரு. இப்ப அதை என்ன பண்றது? ஒரு நோட்டரிக்கான மிஸ்கான்டக்ட்ல இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல அந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும்போது அவர் அட்வொகேட்டாக பதிவு செய்திருக்கிற அந்த அந்த கேன்சல் பார்ல பதிவு செய்து என்ரோல் பண்ணியிருக்கிற அதை சஸ்பெண்ட் பண்ணலாமா, அதை கேன்சல் பண்ணி விடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. அதுல எந்த மாறுபாடும் செய்ய முடியாது. அவர் அட்வொகேட்டா தான் இருப்பார். நோட்டரிங்கிற கெப்பாசிட்டியில தான் மிஸ்கான்டக்ட் பண்றாரு. அவர் அட்வொகேட்டுங்கிற கேட்டகரியில மிஸ்கான்டக்ட் பண்ணல. அதனால நோட்டரி ஒரு மிஸ்கான்டக்ட் பண்ணா அது அட்வொகேட் மிஸ்கான்டக்ட் பண்ணதாக எடுக்கக்கூடாது. அதனால அவர் மீண்டும் அட்வொகேட்டாக தன்னுடைய தொழிலை பிராக்டிஸ் பண்ண முடியுமே ஒழிய நோட்டரியாக மட்டும்தான் அவரால் அந்த தொழிலை வந்து செய்ய முடியாது அப்படிங்கறதான் பல ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் காசி பிரசாத், KASHI, காசி பிரசாத் வித் ஸ்டேட் ஆஃப் யூபி, ஏஆர் 1967, ஏஆர் 1967, அலகாபாத், அலகாபாத், பேஜ் 173, பேஜ் 173. இந்த அஃபிடேவிட்டை அட்ரஸ் பண்ணும் பொழுது பார்ட்டி யாருன்னு தெரியாம ஐடென்டிஃபை பண்ணக்கூடாது. அதே போல அந்த அட்டஸ்டேஷன்ல ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னா அந்த ப்ராப்பர்ட்டி ஏது என்னன்னு தெரியாம அட்டஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. அப்ப நோட்டரிக்கு எவ்வளவு ஒரு லைபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. டெப்டி ஜெனரல் மேனேஜர் வெர்சஸ் சுதர்சன் குமாரி வெர்சஸ் சுதர்சன் குமாரி, ஏஆர் 1996, சுப்ரீம் கோர்ட், பேஜ் 1894, 1894. சரி, இப்ப மிஸ்கான்டக்ட்ல ப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் லீகல் கான்சிக்வன்சஸ் பார்க்கும்போது செக்ஷன் 10ல சில இது சொல்றாங்க. ரிமூவல் ஆஃப் நேம் ஃப்ரம் ரெஜிஸ்டர். அவருடைய சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிருக்கிறாங்க இல்லையா, அதுல அவருடைய பேரை ரிமூவ் பண்ணலாம். அது போக வேற என்ன காரணத்தினால ரிமூவ் பண்ணலாம்ங்கிறதுக்கு செக்ஷன் 10ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஒரு பிரிஸ்கிரிப்ட் பேமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு அட்டஸ்டேஷன் போதும் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபீ, பிரிஸ்கிரிப்ட் ஃபீ கட்டணும். அதை கெட்ட தவறி இருந்தால் செக்ஷன் 10 சப்கிளாஸ் பியின் படி அவருடைய நேமை வந்து ரெஜிஸ்டர்ல இருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு. அவர் இன்சால்வெண்ட் ஆயிட்டாருன்னு வைங்க, நொடிப்பு நிலை எய்தவராக நோட்டரி மாறிட்டார்னா அவருடைய நேமை வந்து அங்க இருந்து டெலீட் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அண்டர் செக்ஷன் 10 சப்கிளாஸ் சில இருக்கு. அப்புறம் சப்கிளாஸ் டில, 10 சப்கிளாஸ் டில ஒரு என்கொயரி நடக்கு. அந்த என்கொயரியில வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் வருதுன்னு தெரிஞ்சா, அல்லது அதர் மிஸ்கான்டக்ட்ங்கிறாங்க. நோட்டரியில வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் இருக்கு, அதர் மிஸ்கான்டக்ட் இருக்கு. செக்ஷன் 35 ஆஃப் த அட்வொகேட்ஸ் ஆக்ட் 1961 எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். செக்ஷன் 35ல தெளிவா சொல்லியிருப்பாங்க, ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் ஆர் அதர் கான்டக்ட்பாங்க. ஸோ நீ அட்வொகேட்டுங்கிற போர்வையில நீ ப்ரொஃபஷனலாக தவறு செய்தாலும் சரி, வேற எந்த தவறுகளும் செய்தாலும் சரி, ரெண்டுக்குமே செக்ஷன் 35ல லயபிளும்பாங்க. அதே தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. நீ நோட்டரியாக செயல்பட்டு அதன் மூலமாக மிஸ்கான்டக்ட் இருந்தாலும் சரி, அதுல ப்ரொஃபஷனல் மிஸ்கான்டக்ட் கொடுத்திருந்தாலும் சரி, ரெண்டையுமே வந்து நிரூபணம் செய்யப்பட்டு விட்டால் நேம் ஆஃப் த நோட்டரி ரிமூவ்ட் ஃப்ரம் த ரெஜிஸ்டர் அண்டர் செக்ஷன் 10 சப்கிளாஸ் டி ஆஃப் த ஆக்ட். இதை சொல்றாங்க தெளிவா. அடுத்தது பாத்தீங்கன்னா, நோட்டரியினுடைய நேம மிஸ்கான்டக்டுக்காக ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவருடைய சர்டிபிகேட் கேன்சல் ஆகுமா ஆகாதா? சர்டிபிகேட்டை கேன்சல் ஆகணும் ஒரு ஆர்டர் எழுதலாம். சர்டிபிகேட்டை கேன்சல் பண்றதுக்கு ஆர்டர் எழுதாம லிஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்க ஆர்டர் போட்டாங்கன்னு வைங்க காம்பிடென்ட் அத்தாரிட்டி. அப்போ வாட் அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் த சர்டிபிகேட் ஆல்ரெடி கிவன் டு தி நோட்டரி? அது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சப்கிளாஸ் 3 தெளிவா சொல்றாங்க. 10 சப்கிளாஸ் 3ல எப்பெல்லாம் ஒரு நோட்டரியினுடைய நேம் வந்து ரெஜிஸ்டர்ல இருந்து கவர்மெண்ட் நீக்குறாங்களோ அப்பெல்லாம் அதுக்கு என்ன அர்த்தம்னா சர்டிபிகேட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம்.
implies the cancellation of certificate. Removal of the name from the registry necessarily implies the cancellation of certificate. So the cancellation of certificate உன்னுடைய பிராக்டிஸை எந்த வகையிலையும் பாதிக்காதுங்கிறாங்க. does not debar the advocate from practice. So removal of name from the registry amounts to cancellation of certificate, but it does not bar the advocate from practice. அப்படின்னு ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஏஆர் 1969 அலகாபாத் பேஜ் 195 பேஜ் 195 இதுல தெளிவா கொடுத்துறாங்க. அடுத்தது ஒரு நபர் நோட்டரி ஏமாத்துறான். அவர் மிஸ்கான்டக்ட்லாம் கிடையாது. அவர் இந்த வந்த நபரை நம்புறாரு. அவன் சில ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷனை நோட்டரிட்ட கொடுக்குறான். இப்ப நோட்டரி லயபிள் ஆவாரா, அல்லது அந்த மிஸ் ரெப்ரசன்டேஷன் ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் லயபிள் ஆவானா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. செக்ஷன் 12 ஆஃப் த ஆக்ட்ல ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. செக்ஷன் 12 ஆஃப் த ஆக்ட்ல யார் ஒருத்தன் அப்படி ஒரு ஃபால்ஸ் ரெப்ரசன்டேஷன் நோட்டரிட்ட கொடுத்தானோ அவனுக்கான சட்ட நடைமுறைகள்ல அவனுக்கு என்னென்ன அவன் லீகல் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணணுமோ அதை மட்டும் அவன் ஃபேஸ் பண்ணுவான். ஆனா அதற்காக நோட்டரியை பலிகடை ஆக்க முடியாது அப்படிங்கிறத பத்தியும் செக்ஷன் 12ல தெளிவா சொல்றாங்க. செக்ஷன் 12 அப்ப அதுல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு பாதுகாப்பு நோட்டரி அட்வொகேட்டுக்கு கிடைக்குது. சரியா? அப்புறம் ரெசிப்ரோக்கல் செக்ஷன் 14 ரொம்ப முக்கியமானது. ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ரெகக்னைசேஷன் ஆஃப் நோட்டரியல் ஆக்ட் டன் பை ஃபாரின் நோட்டரிஸ். இந்தியாவுல ஒரு செய்ய வேண்டிய வேலைய இந்தியா தொடர்புடைய ஒரு வேலை வெளிநாட்டுல உள்ள ஃபாரின் நோட்டரி செஞ்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த வேலைக்கு இந்தியாவில் உள்ள ஒரு நோட்டரி ஒரு நோட்டரைஸ் பண்றாரு. இப்போ ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்கிறாங்க. இது நிறைய உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ராடிஷன் ட்ரீட்டில வரும். ரெசிப்ரோக்கல் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க, கைதி பரிமாற்றம். அதை மனசுல வச்சுங்க. அதே மாதிரிதான் செக்ஷன் 14ல ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் ஃபாரின் ரெகக்னைசேஷன் ஆஃப் த நோட்டரியல் ஆக்ட் டன் பை த ஃபாரின் நோட்டரிஸ். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி இந்த நோட்டரைஸ் பண்ணது ஃபாரின்ல உள்ளவர், அது இந்தியாவில் உள்ள ஒரு வேலைக்காக செய்யப்படுது. இதே மாதிரி இவர் அங்க உள்ள வேலைக்கு செய்து கொடுக்கலாம் இந்தியாவில் நோட்டரின்னு சொல்லி ஏதோ ஒரு ஜிஓவோ ஒரு ஆர்டரோ நோட்டிபிகேஷனோ கொடுத்திருந்தால் அந்த நோட்டிபிகேஷன் படி அந்த ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் நோட்டரைசேஷனை செக்ஷன் 14ல வேலிடாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இது ஒரு முக்கியமானதுதான். அப்புறம் பவர் டு மேக் ரூல்ஸ். அது அப்பப்ப நம்ம என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டரி ரூல்ஸை மாத்திக்கலாம். என்னென்ன அமெண்ட்மெண்ட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்குவாங்க. இப்போ ஒரு நோட்டரி ஒரு தவறு செய்யறாரு அப்படின்னு சொன்னா பீனல் ஆக்ஷனுக்கு அவரை உட்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. கேன்சலேஷன் சர்டிஃபிகேட் பண்ணிடலாம், நோட்டரைஸ் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா பீனலைஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அது இந்த கிராவிட்டி ஆஃப் த சார்ஜை பொறுத்து இருக்கு. அப்படி பீனலைஸ் பண்ணணும், ப்ராசிக்யூட் பண்ணணும்னு சொன்னா செக்ஷன் 13ல ஒரு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 13 ஆஃப் த ஆக்ட்ல காக்கனைசன்ஸை பத்தி சொல்றாங்க. ஒரு நோட்டரைஸ் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதுல அவர் ஃபங்க்ஷன் செயல்பட்டதுல கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொன்னா அந்த கம்ப்ளைண்ட் யார் கொடுத்தா காக்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் கொடுக்குறாங்க செக்ஷன் 13ல. கண்டகளில் யார் வேணாலும் போய் புகார் கொடுத்துடலாம், கோர்ட்ல நடவடிக்கை எடுக்கலாம்னா அது முடியாது. அவர் இன் கனெக்ஷன் வித் டிஸ்சார்ஜ் ஆஃப் ஹிஸ் அபிஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா மட்டும் அண்டர் செக்ஷன் 8 ஆஃப் த ஆக்ட்ல அவர் ஏதாவது ஒரு செயல்பாடு இருக்கு, அந்த செயல்பாடில் ஏதோ ஒரு குற்றம் இருக்குன்னு சொன்னா செக்ஷன் 13 படி அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குன்னே சில அதிகாரிகள் இருக்காங்க, காம்பிட்டன்ட் அத்தாரிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க மட்டும்தான் புகார் கொடுத்து செக்ஷன் 13 படி காக்கனைஸ் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் பியூர்லி பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர். பிரைவேட் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் படி தான் ஒரு நோட்டரி அட்வொகேட் மேல சட்டப்படியான நடவடிக்கையை ப்ராசிக்யூஷனை மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வேற யாராலும் அதை கொடுக்க முடியாதுங்கிறாங்க. இவ்வளவுதாங்க நோட்டரி ஆக்ட்ல உள்ள முக்கியமான செக்ஷன்ஸ். பார்ட்டிசிபென்ட்ஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் சின்ன ஆக்ட் தான், பட் இன்னைக்கு தேவையான ஆக்ட் இது. டவுட் கேட்கனா கேளுங்க. அதாவது நோட்டரிஸ் ஆக்ட் படி
ஒரு பர்டிகுலர் ஏரியாவுல ஒரு ஜூரிஸ்டிக்ஷன்ல இவ்வளவு பேர் தேவை இருக்குன்னு சொல்லி அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்காக ஒரு நோட்டரி அட்வொகேட்ட அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. ஆனா இந்தியாவுக்கு வெளியேயும் இந்தியா சம்பந்தப்பட்டதுல கையெழுத்து போடலான்னு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா. அப்ப தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி ஒரு நோட்டரி அட்வொகேட் போய் அட்டஸ்ட் பண்ணி கொடுக்க முடியுமா? அவுட் சைடு இந்தியாங்க மட்டும் தான் கொடுக்க முடியும். இன்சைடு இந்தியால நீ எந்தெந்த ஏரியாக்காக நீங்க அப்பாயின் பண்ணப்பட்டீங்களோ அங்க மட்டும் தான் நீங்க நோட்டரைஸ் பண்ண முடியும். அவுட் சைடு இந்தியாங்கிறது ஒரு விதிவிலக்காக வச்சிருக்காங்க. ஏன்னா அது ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஃபாரின் கண்ட்ரி. இந்த 14ல வரும்போது ரெசிப்ரோக்கிங் வந்துச்சு. ஆமா. ஆனா இன் பிட்வீன்லயே நீங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷன் தாண்டி இந்தியா பண்ண முடியாது. பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஜெயராஜ் சார், டவுட் இருந்தா கேட்க சொல்லுங்க, இல்ல நம்ம க்ளோஸ் பண்ணா பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஜெயராஜ் இதை நீங்க யாராவது யூடியூப்ல கொஞ்சம் போட்டுருங்க. clarification இப்போ யாருக்கு கிளாரிபிகேஷன் வேண்டியிருக்கா? நான் பண்ணிடுறேங்க சார். ஓகே, யூடியூப் பண்ணினேன். இதை கொஞ்சம் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டோம்னா இந்த இப்போ இதுக்கு இன்ட்ரிக்கு போறவங்களுக்கு 1 செகண்ட் இதை கேட்டுக்குவாங்க. சரிங்க சார், நான் பண்ணிடுறேன். யூடியூப்ல கொஞ்சம் அப்லோட் பண்ணிருங்க. ஓகே ஓகே, நான் இன்னைக்கே பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ. வந்துடும், குரூப்ல ரெகுலரா வந்துடும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.